ஹலோ ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா பூஜை பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோமுக்கு யூஸ் பண்ண பூஜை பாத்திரம். பொதுவாகவே எனக்குமே பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ண தெரியாது. நான் எப்போவுமே சபீனா போட்டு தேய்ச்சி வச்சுருவேன் பீரோவில். அது ரொம்பவே கருத்துரும். அதுக்கு பயந்துக்கிட்டே நான் ரெகுலராக அதை யூஸ் பண்ணுறது இல்லை. பட் எதுனா ஒரு நல்ல நாள், தீபாவளி, பொங்கல், இது மாதிரி வரலட்சுமி நோம்பு, இது மாதிரி நல்ல நாள்னால் எடுத்து யூஸ் பண்ணுவேன். உடனே வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருவேன். அகைன் அது கருப்பாயிடும். அகைன் எடுத்து யூஸ் பண்ணுறது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது ஜிஆர்டியில் வாங்குறது. ஜிஆர்டியில் நல்ல வெள்ளி, அதனால தான் கருத்துருது, நல்ல வெள்ளினா கருக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த வாட்டி ஜிஆர்டி போயிருந்தேன். அங்கேயே போய் டிப்ஸ் கேட்டிருந்தேன், எதனால எனக்கு கருக்குது அப்படின்னு. அவங்க சில டிப்ஸ்லாம் சொன்னாங்க. அதுதான் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ கருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இனிமேல் சொல்கிறேன். அவங்க எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரன்னிங் வாட்டர் திறந்து விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க டேப் வாட்டரில் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு டிப்பு. அதே மாதிரி இப்போ நானும் யூஸ் பண்ண பாத்திரத்தில் கொண்டு சிங்கில் வச்சுட்டு பூஜை பாத்திரத்தை இப்போ ரன்னிங் வாட்டர் திறந்து வச்சு ஒவ்வொன்று தான் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த குங்குமம், மஞ்சள், மேபி அந்த எண்ணெய் இதுவெல்லாம் இருந்தால் போகிறதுக்காக ரன்னிங் டேப் திறந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அவர் என்ன சொன்னார்னா ஒயிட் கலர் பேஸ்ட் எதுனா வச்சு ப்ரெஷ்ஷில் வச்சு நல்லா தேய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அவர் சொன்ன மாதிரி கோல்கேட் பேஸ்ட் ஒயிட் கலர் எடுத்து ப்ரெஷ்ஷில் வச்சு தேய்ச்சிட்டே இருந்தேன். பட் என்னென்னா அந்த விளக்கு கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. அதை பிடிச்சி ப்ரெஷ்ஷில் தேய்க்கும் போது ரொம்பவே கையெல்லாம் பெயினாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ப்ளஸ் அவர் என்ன சொன்னார், கையிலையோ இல்லை ப்ரெஷ்லேயோ தேய்க்க சொன்னார். நான் நினச்சேன் ப்ரெஷ்ஷில் தேய்க்கிறதா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் போகலான்னு பார்த்தேன். ஆனால் அதுதான் எனக்கு இன்னமும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு விளக்குக்கே நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். ஐயோ இவ்வளோ இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு சரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். பட் என்ன ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் தெரியுதா தெரியல, தேய்க்க அவ்வளோ அழுக்குங்க. அது அழுக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் அந்த கருப்பாக இருந்ததெல்லாம் கரைஞ்சி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அந்த அழுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆச்சு, ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஆனால் எனக்கு ரொம்பவே கை பெயினாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளே ஆடு தானாக சிக்கிற மாதிரி என் பையன் மம்மி நான் ப்ரெஷ்ஷில் க்ளீன் பண்ணுறேன் மம்மி அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அந்த ப்ரெஷ்ஷை கொடுத்துட்டு நான் கையில் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ப்ரெஷ்ஷில் தேய்க்க ஆரம்பிச்சிட்டான். குட்டி குட்டி பூஜை இதுவெல்லாம் அவன் தேய்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் கையில் தேய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது கையை விட ப்ரெஷ்ஷை விட கையில் தேய்க்கிறது தாங்க பெயினும் இல்லை, கொஞ்சம் நல்லாவும் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ ஃபைனலாக எல்லாமே தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டோம். 1/2 hourக்கு அப்புறம் நான் போய் வாஷ் பண்ணலான்னு போனேன். பட் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு தடவை தேய்ச்சிடலாம். ஏன்னா லைட்டாக அப்போயுமே எனக்கு என்னவோ பிளாக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் லைட்டாக சபீனா தொட்டு அந்த சைட்லலாம் கொஞ்சம் தேய்ச்சி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டேன். நான் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு அவர் ஃபேன் போட்டு ஆற வைக்க சொன்னார். இது மாதிரி தான் ஆற வச்சுருந்தேன். பட் நல்லாவே முன்னாடிக்கு நான் தேய்க்கிறதுக்குமே இப்போதைக்குமே எனக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ நான் ஆற வச்சுட்டு அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி ரேப் பண்ணி வைக்க சொன்னார். ஸோ நானுமே இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து இப்போ நான் பீரோவில் வச்சுட்டேன். ஒரு 2 days கழித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.